இந்தியா கிட்ட வம்பு பண்ணா உறுதியா அடி உண்டு அப்படிங்கிறத எல்லாருக்கும் எல்லா காலங்கள்லயும் இப்ப இந்தியா தொடர்ந்து நிமிடத்துக்கு நிமிடம் புரிய வச்சுக்கிட்டு இருக்கு. இதுல நண்பன், எதிரி, அப்பப்ப நண்பன், அப்பப்ப எதிரி, ஆதாயம் பெறக்கூடிய நண்பன் இந்த மாரி எந்த பட்டியலுமே தேவையில்ல. யாரு என்ன செஞ்சாலும் சரிப்பா, நல்லது செஞ்சியா, நல்லதே திருப்பி செய்யறது. இல்லையா, இம்மீடியட்டா அதுக்கு அடி விழுகும் அப்படிங்கிறதா என்ன ஒண்ணு செய்யக்கூடிய செயலோட வக்கரத்த பொறுத்து இந்தியாவோட அடி, ஆக்ரோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அப்படி 3 இடங்கள்ல ஒரே நேரத்துல இந்தியா வச்சு செஞ்சிருக்கு. முதல் இடம் அப்படிங்கிறது எதிரியவே பாத்துரலாம். சீனா தான். சீனாவ பொறுத்தவரையும் வெளியில திமிரு காட்டுறது, உள்ளுக்குள்ள கால்ல விழுகிறது, இது தொடர்ந்து எவ்வளவு காலம் நடக்குது, என்னென்ன டிசைன்லலாம் பண்றாய்ங்கங்கிறத நம்மளே பல நேரங்கள்ல விரிவா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப சமகாலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்புட்ன்னா, சமகாலத்துல சீனாவுக்கு தேவை என்ன அப்புட்ன்னா, பெரிய அளவு திபெத் பிரச்சனை வெடிச்சிடக்கூடாது. அங்கருந்து இந்தியாவோட பார்வைய நகர்த்தணும். அதுக்கு பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தாய்ங்க. அது வேலைக்கே ஆகல. இந்தியா பேச்சுவார்த்தையில உட்கார்ந்திருக்கும் போதே இந்த பக்கம் திபெத்த கொளுத்தி போட்டுச்சு. சரி ரைட்டு. நம்மளோட நரி வேலை எதுவுமே இவனுங்கள்ட்ட ஒத்து வராது. இப்போதைக்கு அடக்கி வாசிப்போம். உண்மைய சொல்லப்போனா, எங்களுக்கு இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சுமூகமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு ஃபார்மட்ட எடுத்துட்டு போவோம். இது சீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை தான். உன்னும் சொல்லப்போனா அடிக்கடி அவங்களோட எல்லா நரி வேலையும் முடிஞ்சிருச்சு அப்புட்ன்னா என்ன சொல்வார்கள் அப்புட்ன்னா, "எங்ககிட்ட ஆரோக்கியமான உறவு தான் இருக்கு. வேணா ட்ரேட எடுத்து பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேட் ஷீட்ட விரிச்சு வச்சுருவாய்ங்க. அது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், அது மட்டுமே இங்க வேலை செய்யாது அப்படிங்கிறது தான். மெல்ல மெல்ல அது குறையும். அதாவது இந்தியாவுக்கும், சீனாவுக்குமான ட்ரேட்ல பாருங்களேன், வால்யூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சீனா காட்டும்போது, அந்த வால்யூம் குறையுது. பல இடங்கள்ல அந்த வால்யூம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. பெயின்ஃபுல்லா சீனாவுக்கு இருக்குங்கிறத வசதியா மறைச்சுக்குவார்கள். கார்ப்பரேட் போடுற சார்ட் மாரி தான். ஆனா, அது இங்க பிரச்சனை இல்ல. இப்படி இவர்கள் இந்தியா கூட அப்படியே நாளைக்கு எல்லாம் கிளியர் ஆயிரும் தெரியுமா? அப்படிங்கிற லேபிள உலகம் பூரா ஒட்டுறார்கள். எல்லா இன்டர்நேஷனல் ஃபோரம்லயும் சீனாவோட வெளியுறவுத்துறை மறைமுகமாவோ, நேரடியாவோ இத மட்டுமே பதிய வைக்குது. எப்ப அப்புட்ன்னா, திபெத்தோட பிரச்சனைகள்ல இருந்து இந்தியாவ டைவர்ட் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த மாரி உலகத்த இந்தியா கிட்ட இருந்து இந்தியா காட்டக்கூடிய ஆக்ரோஷத்துல இருந்து ஃபோக்கஸ குறைக்கிறக்கு, நம்ம எதிர் ஸ்டேட்மெண்ட் அதாவது அனுசரணையா பயணிக்கிறோம்ப்பா, அப்படிங்கிற மாரி, எங்களுக்குள்ள ரகசியமா சில ஒப்பந்தங்கள் போட்டும் பயணிக்கிறோம்ப்பா, அப்படிங்கிற மாரி சொல்ற செயல்கள ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய இது அதிபர் ஷி ஜின்பிங் கிட்ட இருந்தே வந்த உத்தரவா தான் இருக்கும். ஏ டூ இசட் அங்கருந்து வர உத்தரவு தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த விஷயம் ரொம்ப சுலபமா செய்ய முடியுறான் வேலை அப்படிங்கிறனால, உதாரணமா எல்லைகள்ல போய் இந்தியாவுக்கு எதிரா சண்டை போடணும்னா, தெறிச்சு ஓடக்கூடிய சீனர்கள், இது கொஞ்சம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இத ரொம்ப ஆக்ரோஷமா கொட்டுறார்கள். ஆனா கொட்டக்கூடிய காலம் அப்படிங்கிறது திபெத் பிரச்சனையிலருந்து இப்ப இதுக்கு இந்தியா ரியாக்ட் பண்றதுக்கு கால இடைவெளிங்கிறது ரொம்ப கிடையாது. அவனுங்க ஆரம்பிச்சோனயே நம்ம முடிச்சு வச்சுட்டோம். வெளியுறவுத்துறை அமைச்சரே ஸ்ட்ராங்கா சொல்ட்டாரு. சீன இந்திய எல்லைகள் கடுமையான பதட்டத்துல தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கும். அத கையாள இந்தியாவுக்கு தெரியும். யாரோட உதவியும் இல்லாம நாங்க அத சுமூகமா வெற்றி கண்டுருவோம் அப்படின்னு சொல்ட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இந்த எல்லைகள விட்டுட்டு பார்த்தாலும் இந்திய, சீனா உறவு ஒண்ணும் இனிக்கிற மாரி இல்ல. கசப்பு நிலையில தான் இருக்குன்னு சாராம்சத்தோட ஒரே போடா போட்டாரு. இந்திய, சீன உறவு அப்படிங்கிறது என்னைக்கு சுமூகமாக ஆகும்? அப்படின்னு பெரிய குழப்பமே தேவையில்ல. இந்திய எல்லைகள்ல சேட்டை பண்ணாம சீனா இருந்தாலே, அது ஆட்டோமேட்டிக்கா இயல்பான நிலைக்கு திரும்பிரும். ஆனா அதுவரைக்கும் எல்லா ஜோன்லயும் இந்திய, சீன உறவு அப்படிங்கிறது கடுமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா பதிய வச்சுட்டோம். இப்படி ஒரு ஸ்ட்ராங் ரிப்ளை ரொம்ப குறுகிய காலகட்டத்துல சீனாவுக்கு கிடைக்கும். அதுவும் சீனாவ நேரடியா கூப்பிட்டு சொன்னா கூட தகவல வாங்கி வச்சுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கலாம். வெளிப்படையா உலகத்தையே கூப்பிட்டு போட்டு உடைச்சிட்டோம். இந்தியா இப்படி அடிக்கும். அதாவது எல்லைகள்ல போனாலும் அடிக்கிறாய்ங்க. ராஜதந்திர ரீதியிலயும் அடிக்கிறாய்ங்க. சரி ராஜதந்திர ரீதியிலேயே கால்ல விழுகிறோம். எல்லைகள்ல தான் கால்ல விழுந்து கிடக்கிறோம். இங்கேயும் கால்ல விழுகிறோம் அப்புட்னாலும் மிதிக்கிறாய்ங்களே! அப்படின்னு சொல்லி சீனா கடுமையான ஒரு மன உளைச்சல்ல இருக்கு. ஆனா நரிகள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த திட்டத்த நோக்கி போயிரும். அதனால நம்மளும் அடுத்த திட்டத்துக்கு தயாரா இருப்போங்கிறது தான் டெல்லி வட்டார பார்வையா இருக்கு. சீனாவுக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் அப்டின்னா, அடுத்த கட்டமா மால்தீவுக்கு கேட்கவே வேணாம். பட்ஜெட்ல ஹெவியா மால்தீவுக்கு போக்கூடிய
ஃபண்ட குறைச்சது மூலியமாவே தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க, கதற ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு அப்டின்னா, மால்தீவ் அதிபர் ஏதோ பொறந்ததுலேருந்து இந்திய விசுவாசி. பொறக்கும்போதே இந்திய விசுவாசியா பொறந்த நபர் கூட இவ்வளவு தூரம் பேச முடியாது. என்னமோ வாழ்நாள் பூரா இந்தியாவுக்கு ஆதரவாவே செயல்பட்ட மாரி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட். இந்தியா இல்லாட்டி நம்ம இல்ல. சொல்லப்போனா சீனா கூட இன்னமும் நமக்கு பல உதவிகள தர்றேன்னு தான் சொல்லியிருக்கு. நம்ம கைக்கு வரல. ஆனா பல உதவிகள் இந்தியா நம்ம கைக்கு குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அத வச்சு தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரி இறங்கி பேசியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணுமே கிடையாது. ஃபண்ட குறைச்சுட்டோம். அந்த ஃபண்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக எல்லா குட்டிக்கரணமும் அடிக்கிறாரு. ஆனா அத்தனை குட்டிக்கரணமும் அடிச்சு, அதே மால்தீவ் கடல் பகுதியிலேயே முழுகி போய்க்க அப்படிங்கிறது தான் டெல்லியோட பார்வையா இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, இந்த மாரி குட்டிக்கானம் அடிப்பாரு மொய்சு அப்படின்னு நல்லாவே டெல்லிக்கு தெரியும். ஆனா, அதே குட்டிக்கானம் அடிச்சு அப்படியே சீனாவுக்கு ஓடி போயிருவான் நம்ம அசந்தோம்னா அப்படிங்கிறதும் தெரியும். அதனால 1000 தான் ஃப்ரீ ட்ரேடு, இந்தியாவால மால்தீவ் வாழுது, நானும் வாழ்றேன் அப்படின்னு என்ன பேசினாலும் சரி, செயலா மாத்துனா மட்டும் தான் கொஞ்சமாச்சு இந்தியாவோட பார்வை மாறும். இல்லாட்டி சுக்கு நூறா மால்தீவ் போயிரும். காரணம் சீனா பெரிய அளவு உதவி செய்யலாம் தயாரா இல்ல. ஏன் அப்டின்னா தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டார்கள். இதுக்கு மேல அங்க எடுக்கறக்கு ஒண்ணும் இல்லன்னு சீனா முடிவுல இருக்கும்போது, இந்தியாவும் கை விரிச்சா மால்தீவோட நிலைமை அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். மால்தீவுக்கு என்ன இருக்கு அங்க? ஒண்ணுமே கிடையாது. காரணம் இந்தியா டூரிசத்த நிப்பாட்டிருச்சு. அந்த டூரிசத்த அப்படியே பைபாஸ் பண்ணி நான் கொண்டு வந்து சீனர்கள நிரப்பி தள்ளிருவேன் அப்படின்னு போன மொய்சுவுக்கு ஏமாற்றம் மட்டும்தான். அதிபர் ஷி ஜின்பிங்கே அவர் பொண்டாட்டி, புள்ள சொந்தக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன், ஏன் அங்க உள்ள அந்த ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்தாலும் சரி, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. சீனாவ வச்சு மால்தீவோட டூரிசத்த ஏத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பகல் கனவு தான். ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த திட்டத்த பெருசா தூக்கிட்டு போய் ஏமாந்து போய் நிக்கிறது மால்தீவ் மட்டும் கிடையாது, சீன அதிபரும் தான். ஏன்னா இம்புட்டு நடக்கும்போது இத என்டர்டெயின் பண்ணது யாரு அப்டின்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங் தான். 2 பயல்களுக்கும் ஒரே நேரத்துல ஆப்பு. இதுல மால்தீவ் ரொம்ப கதறுது இந்திய பட்ஜெட்டுக்கு அப்புறம். இது பத்தாது அப்படிங்கிறது தான் டெல்லியோட பார்வை. அதனால இன்னமும் மால்தீவ அனுபவிப்பாய்ங்க. நம்ம உட்கார்ந்து ரசிக்கலாம் அப்படிங்கிறது தான். இறுதியா நம்மளோட நண்பன், உலகத்தோட அண்ணன் அமெரிக்காவுக்கு இந்தியா செஞ்ச சம்பவம் தான். ரஷ்யாவோட நட்பு, ரஷ்யாவோட உறவு, ரஷ்யாவுக்கு நம்ம போறது, ரஷ்யாவோட ஆயுதங்கள் வாங்குறது, இது எல்லாமே காலங்காலமா நடக்கிறது தான். ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் விடும்போதும், அடுத்த நாள் இங்க ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆகி போகும். அந்த அளவுக்கு கடுமை காட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்தியா. உதாரணத்துக்கு ரஷ்யாக்கு இந்திய பிரதமர் போனதுக்கு, வாய் பேசினதுக்கு இம்மீடியட்டா அங்கருந்து ஒரு டீல தூக்கிட்டு வந்திருக்கோம் பார் அப்படின்னு நம்ம பேசினோம். இந்த மாதிரி டிஃபென்ஸ் டீல் போட்டு போறது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. ஏதோ ரஷ்யா நாளைக்கே திவாலாக போற மாரி. அதே மாரி இந்தியா, ரஷ்யா விட்டுட்டு வந்தா அமெரிக்கா அப்படியே எல்லா டெக்னாலஜியையும் தூக்கிட்டு வந்து டெல்லியில இறக்குற மாரி பாலிஷா அப்படி முரட்டுத்தனத்த காமிச்சார்கள். ஆனா இந்தியா அதுக்கும் மசியல. நேரடியாவே உன் வசதிக்கெல்லாம் துண்டிச்சுக்க முடியாது. இது காலங்காலமா தொடர்றது. அன்னைக்கெல்லாம் நீ எங்க போன? காலங்காலமா எங்களுக்கு பல நேரங்கள்ல பல விஷயம் தேவைப்பட்டுச்சு. அப்படி பல நேரங்கள்ல தேவைப்படும்போது, சில நேரங்கள் கூட நீ இல்லையேப்பா! இப்ப தானே வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கடுமையான பதிலடிய குடுத்தோம். அமெரிக்கா அதிலேயே மிகப்பெரிய அளவு அப்செட். சரி இப்படி தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, இறுதியா இந்த ரஷ்யாவோட கூட்டணி, ரஷ்யாவ அனுசரிச்சு போக்கூடிய நாடுகள எல்லாம் மிரட்டணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்துச்சு. அதாவது அடுத்தடுத்து அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுகள உருவாக்கணும் அப்படின்னு, அந்த திட்டம் இருக்கு வெள்ளை மாளிகை கையில அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகளே கிளப்பி விட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, திட்டத்த செயல்படுத்தலாமா, வேணாமாங்கிறதுலாம் 2வது. திட்டம் இருக்குன்னு மிரட்டுவோம். அதையும் ஏஜென்சிகள் மூலியமா கசிய விடுவோம். எவ்வளவு தூரம் பணியிறாய்ங்க, பின்வாங்குறாய்ங்க, இல்ல எகுர்றாய்ங்கங்கிறத பொறுத்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்ட்டு போயிருவோம் அப்படிங்கிற திட்டம் தான். அதாவது ரஷ்யாவோட உறவுல நெருக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள அமெரிக்கா நெருக்கப் போது அப்படிங்கிற சாராம்சத்தோட அமெரிக்க ஏஜென்சிகள்ல விஷயங்கள் கசிஞ்சுச்சு. இதே காலகட்டத்துல அவர்களோட உண்மையான டார்கெட் எங்க இருக்கு அப்படின்னா, சீனால தான் இருக்கு. சீனாவ நோக்கி தான் இருக்கு. அதுவும் உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த நியூஸ் கசியும்போது சீனாவுக்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறை வெளிப்படையாவே சொன்னுச்சு. அதாவது ரஷ்யாவுக்கு உதவி செய்யலன்னு நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. அத இம்மீடியட்டா நிறுத்தல அப்படின்னா, பாதிப்பு உனக்கு ஜாஸ்தியா இருக்கும். ரஷ்யாவோட ராணுவ உறவு
சீனாவ அதல பாதாளத்துல கொண்டு போது அப்படின்னு சீனாவுக்கு வெளிப்படையாவே வெளியுறவுத்துறை மூலியமாவே மிரட்டினார்கள். அப்ப அடுத்த கட்டமா நம்மள்ட்ட வருவாங்களா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி உண்டு அப்படிங்கிற மாரி தான் இந்தியா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா நீ வா, வராம போ அப்படின்னு சொல்லி, ரஷ்யாவோட கடற்படை தினம் மிக பிரம்மாண்டமா அங்க காலங்காலமா நடக்கும். அதுல இந்திய போர்க்கப்பலும் போய் நின்றுச்சு. இப்ப நீ பேச வரேங்கிறக்காக நான் அனுப்பிச்சனா, இல்ல நான் எப்பவும் அனுப்புறது தான் இதையும் அந்த லிஸ்ட்ல நீயா சேர்த்துக்க அப்படிங்கிற மாரி அமெரிக்காவுக்கு ஷாக் குடுக்குற மாரி தான் இந்தியாவோட ஒவ்வொரு செயலும் இருக்கு. அமெரிக்காவுக்கு சீனாவ எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்தியாவ கண்டுக்காம விட்டுர்றது தான் அமெரிக்காவுக்கு நல்லதுங்கிற எதார்த்தமான உண்மைய அமெரிக்கா புரிஞ்சுக்கிச்சு. இந்த கப்பல் விவகாரத்துல வெள்ளை மாளிகை வாயே தொறக்கல. சரி, வெள்ளை மாளிகை வாய் தொறக்கல, ஏஜென்சிகளும் வாய் தொறக்காதுங்கிறது தான் டெல்லி வட்டாரத்துல உறுதியா பேசப்படுற விஷயமா இருக்கு.